ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். அயோத்தி ராம ஜென்மபூமி தொடங்கி முதலாம் ஆண்டு தொடங்கி வெற்றிகரமாக 35வது நாள் இன்றைக்கி. நேற்று இரவு பார்த்திங்கன்னா 1005வது கிலோமீட்டரில் சுட்டாப்பள்ளிங்கிற ஊரில் நைட்டு பாபா கோயிலில் தங்கிட்டோம். ஈஸ்வரன் மற்றும் பாபா கோயிலில். இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அங்கேருந்து ஒரு 33 கிலோமீட்டர் 1038 கிலோமீட்டர் இப்போ ஆஞ்சநேயர் கோயிலில் தங்கிக்கிட்டோம். என்ன ஒரு சிறப்புன்னா, இங்கெல்லாம் கோயில் கட்டினா ஆரம்ப காலத்தில் அதாவது முன்னோர்கள் காலத்தில் ஒரு அரச மரத்துக்கடியில் இந்த மாதிரி பாராத வடிவமாக இருந்திருக்குது. அந்த விதை நம்ம சிதைக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப இதாக இருக்கிறாங்க. இந்த மரம் அப்படியே அந்த பதிவு இருக்கிற இடத்த மட்டும் அப்படியே விட்டுட்டு மீதி தான் அவங்க வேலை செய்கிறாங்க. இந்த மரத்தை உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். முன்னொரு காலத்தில் இங்கே தான் ஒரு ஆஞ்சநேயரை வச்சுருந்துருக்குறாங்க. ஒருவேளை ஆஞ்சநேயர் இங்கே தான் இருந்திருந்துக்கலாம். அவ்வளோ பெரிய மரம். மறுபடியும் இடைப்பட்ட காலத்தில் தான் கோயில் கட்டியிருக்கிறாங்க. கட்டியிருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி, அதாவது பின்னாடி இருக்கிற கோயில் அப்படியே இதை விட்டுட்டு, அந்த மரத்தை விட்டுட்டு இவங்க கோயில் கட்டியிருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா வச்சுக்காங்க, இப்போ எல்லாமே நம்மளாம் என்ன பண்ணுறோம், நம்ம பகுதியிலாம் அவங்க எங்கே கோயில் கட்டுறோம், எங்கிட்ட காசு இருக்குதுன்னு சொல்லி அவங்க விருப்பத்தின் போல தான் கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்தமாரி செய்யாமல் இருக்கிற இடத்துல மரங்கரம் அந்த பழைய பதி எது இருந்தாலும் அப்படியே இது பண்ணி அதோடு அதை மறக்காமல் சேர்த்து தான் கட்டுறாங்க. அதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோவில் இந்த மரத்தை காட்டி பதிவு பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். இங்கே எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கிற ஆஞ்சநேயர் எல்லாமே பழைய ஆஞ்சநேயர் தான். அப்படியே இருக்கிற இடத்த மட்டும் அப்படியே விட்டுட்டு மற்றபடி சுற்றுச்சூழலை தான் அதிகப்படுத்தி, இடத்த அதிகப்படுத்தி கோயிலை ரெடி பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். பாருங்கள், இதெல்லாம் இந்த மரத்துக்கிட்ட தான் வச்சுருந்துருக்குறாங்க. ஆனால் மறுபடியும் எல்லாம் காம்பவுண்டு முதல்ல போட்டு இந்த கோயிலை கட்டி அப்புறமேட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டாங்க. சுற்றளவும் அதேமாரி காம்பவுண்டு போட்டு நல்லா நீட்டாக கட்டி வச்சுருக்குறாங்க. நேற்று படுத்த ஊர் சுட்டாப்பள்ளி. இன்றைக்கி தங்கின ஊர் கிசான் நகர் ஊரில் தங்கிக்கிட்டோம். கிசான் நகரில் இருக்கிற ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் தங்கிக்கிட்டோம். நாம் இங்கேருந்து கிளம்புறோம். வெற்றிகரமாக 35வது நாள் அயோத்தி ராம ஜென்மபூமிக்கு முதலாம் ஆண்டு தொடங்கி ராமரை தரிசிக்க இங்கேருந்து போகிறோம். எல்லா பக்தர்கள்லாம் ரொம்ப ஆசீர்வாதம் வேண்டிக்கிறீங்க. அவங்களுக்கு எல்லாத்திட்டையும் வேண்டிக்கிட்டு நம்ம இங்கேருந்து போகலாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். இந்த மரத்தை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எத்தனை வருஷம் இருந்துச்சோ தெரில. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம்.